தோசை மாவு இருந்தால் எப்படி செஞ்சு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, முக்குழி தான். இது வந்து இனிப்பு போட்ட முக்குழி. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார முக்குழி. கார முக்குழி பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா பச்சை மிளகா போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து நல்லா கரையட்டும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு முக்குழி ஊற்றிக்கிறேன். முக்குழி சட்டியில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டா நெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் இருந்தேன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இனிப்பு முக்குழி போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி பரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கார முக்குழி நல்லா வேகணும். அப்போ தான் வந்து பரட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே பரட்டி விட்டுட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சரியாக வரல, அப்புறம் நல்லா வந்துருச்சு. கார முக்குழி வந்து அடுத்து நமக்கு ஊற்றணும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து தக்காளி சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வந்து எதுவுமே செய்யலை இன்றைக்கி. வெறும் முக்குழியோடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.